சுந்தரம் மிகவும் பொறுமையானவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் பெரிய துன்பம் கொடுத்தவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பழைய நண்பன் ரவி. ரவி பலமுறை சுந்தரத்தை ஏமாற்றினான். பண விஷயத்தில் நஷ்டம் செய்தான். ஊராரிடம் அவனை பற்றி தவறாக பேசினான். அந்த செயல்கள் சுந்தரத்தின் மனதை தீயால் சுட்டது போல எரித்தன. அதனால் இவர்களுக்கு இடையே இருந்த உறவு முற்றிலும் முறிந்தது. பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் ரவி உடல்நிலை சரியில்லாமல் மனம் உடைந்த நிலையில் சுந்தரத்தின் வீட்டுக்கு வந்தான். நான் செய்தது எல்லாம் தவறு. உன்னை காயப்படுத்தினேன். இன்று உன் உதவி இல்லாமல் நான் இல்லை என்று கண்ணீர் மல்கச் சொன்னான். சுந்தரத்தின் உள்ளத்தில் பழைய காயங்கள் எழுந்தன. சினம் வந்தது. இவனை அப்படியே அனுப்பிவிடலாமே என்ற எண்ணமும் வந்தது. ஆனால் அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். என் கோபம் எனக்கு என்ன நன்மை தரும் என்று சிந்தித்தான். அவன் ரவியை உள்ளே அழைத்து உதவி செய்தான். நீ எனக்கு செய்த துன்பம் தீ போல் இருந்தது. ஆனாலும் இன்று உன்னை ஏற்றுக்கொண்டதால் என் மனம் அமைதியடைந்தது என்றான் சுந்தரம். அந்த அன்பு ரவியின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் உண்மையாகவே மனம் மாறினான். இணரெறி தோய்வண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. ஒருவன் தீயினால் சுட்டது போல் துன்பம் செய்திருந்தாலும் அவன் வருந்தி அவர்களை தேடி வரும்போது கோபத்தை விடுவதே உண்மையான உயர்ந்த பண்பு.